அபிநயா, தொல்காப்பியன் இருவரின் ஜாமீன் மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ப்ராசிக்யூஷன் தரப்புல தங்கள் வாதத்தை தொடரலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மிஸ்டர் தொல்காப்பியனை விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் தொல்காப்பியன், நீங்க என்ன காரணத்துக்காக ரஞ்சினியை கொலை பண்ணீங்க? நான் ரஞ்சினியை கொல்லலை. பொய் தொல்காப்பியன், நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க. நான் எதுக்குங்க அவங்கள கொல்லணும்? நீங்களா கொல்லல, மிஸ்ஸஸ் அபிநயா சொல்லி நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. இந்த கேஸுக்கும் அவிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க நிரபராதி. அவங்க நிரபராதினா நீங்க தான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்க தானே நிரூபிக்கணும். ஓ அப்படியா? செங்கல்பட்டு பக்கத்துல வச்சு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்க போறதுக்கு என்ன காரணம்? அது என்னோட பர்சனல் விஷயமா போனேன். என்ன பர்சனல் விஷயம்? அபி சொன்ன மாதிரி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதா? நான் இப்பவும் சொல்றேன், இந்த கொலைக்கும் அபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? சரி, கொலை நடந்த இடத்துல உங்க பர்ஸ் கிடைச்சிருக்கு. அத பத்தி என்ன சொல்றீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா அபி சொன்னா அது யாரா இருந்தாலும் கொலை செய்யறதுக்கு மட்டும் தெரியும் இல்ல? அன்னைக்கு கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடி மிஸ்டர் கிரியா அடிச்சிருக்கீங்க. அது அபி சொல்லி தானே? இதை பாருங்க, அவன் தப்பா பேசினா நான் அடிச்சேன். இதுல அபிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இருக்கு. ஏன்னா அபி என்ன சொன்னாலும் அதை நீங்க தட்டாம கேப்பீங்க. அதனாலதான் அவங்க ரஞ்சினியை கொலை செய்ய சொன்னதும் நீங்க செஞ்சிருக்கீங்க. இல்ல, அபிக்கு பிடிக்காதவங்க யாரோ செய்யற சதி இது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கொலைக்கும் அபிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அப்போ இந்த கொலையை நீங்க செய்யலையா? இல்ல. யுவர் ஆனர், இவர் பதில்ல இருக்கிற குழப்பங்களை நீங்களே பாத்தீங்க. முன்னுக்கு பின் முரடா பேசுறாரு. கைது செய்யப்பட்ட இடத்துக்கு நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டா பர்சனல் விஷயமா போனேன்னு சொல்றாரு. ஆனா போலீஸ்காரங்க இவரை கைது செய்யும் போது இவர் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. குற்றம் செய்யாத ஒரு மனிதன் எதுக்காக போலீஸ்காரங்களை பார்த்த உடனே தப்பிச்சு ஓடணும்? அவர் மனசுல குற்ற உணர்ச்சி இருந்ததுனால தானே அப்படி செஞ்சிருக்காரு. இதுல இருந்து இவர் தான் ரஞ்சினியை கொலை பண்ணாருங்கிறது தெள்ள தெளிவா ப்ரூவ் ஆகுது. இவரை வெளியே விட்டா சாட்சி, ஆதாரம் இதெல்லாம் கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால குற்றவாளியான அபி அண்ட் தொல்காப்பியன் இவங்களுடைய ஜாமீன் மனுவை ரத்து செஞ்சு இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் மிக கவனமாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அதன்படி கவனமாக ஆராய்ந்ததில் இந்த கொலை வழக்கில் அபிநயா ஈடுபட்டிருப்பார் என்பதற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பில் சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. மேற்கொண்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு சரியானபடி வழக்கின் தன்மையையும் ஆதாரங்களையும் இக்கோர்ட்டிற்கு காவல்துறை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடுகிறது. அபிநயா அவர்கள் கட்டிடத் தொழில் நிறுவனத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவரின் நற்பெயரை கவனத்தில் கொண்டும் கட்டிடம் வாங்கிய நுகர்வோரின் நலனை கவனத்தில் கொண்டும் இத்துறையில் அவரது தொழில் நலன் கருதி இக்கோர்ட் அபியை ஜாமீனில் விடுதலை செய்கிறது. அதே சமயம் தொல்காப்பியன் சம்பந்தமாக ப்ராசிக்யூஷன் தரப்பில் சில ஆதாரங்களை பதிவு செய்திருக்கிறது. அவற்றின் அடிப்படையில் இக்கோர்ட் தொல்காப்பியனுக்கு ஜாமீன் மறுத்து அவரை தொடர்ந்து காவலில் வைக்க இக்கோர்ட் உத்தரவிடுகிறது. இத்துடன் இந்த வழக்கின் விசாரணை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது.
கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். அதுக்கு நான் முயற்சி பண்றேன். இதோ பாருங்க, எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை. உங்களை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நல்ல வேலை, ஜாமீன் கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நான் வரேன். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மேம். கங்க்ராட்ஸ் மேம். மேடம் உங்க கேஸ பத்தி பேப்பர்ல படிச்சேன். இவ்ளோ கொடுமையை நீங்க எப்படி மேடம் தாங்கிக்கிட்டீங்க? உண்மையிலேயே நீங்க கிரேட் மேடம். உங்கள மாதிரி பொண்ணுங்களை எங்கள மாதிரி ஆளுங்க பாக்கும்போது ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். மேடம் ஒரு தப்பும் பண்ணாத உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா? இப்போ என்னாச்சு பாத்தீங்கல்ல? நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க மேடம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க வாழ்க்கையில நிறைய சாதிப்பீங்க மேடம். மேடம் உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது வெற்றி நினைக்கிறீங்களா? இதை நான் என் முதல் வெற்றியா நினைக்கிறேன். இனிமே இந்த கேஸ்ல உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் மேடம்? இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, இனிமே என் வாழ்க்கையிலயும் அணுகுமுறை மாறும். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. டெய்லி இதே ஒரு பிரச்சனையா போச்சுடா. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வாங்க. வணக்கண்ணே. அப்பா சாமி, டேய் ஏண்டா ஆந்திராவில் தான் வெயில் அதிகமாக இருக்குன்னா இங்கே அதை விட சூடாக இருக்கா? எப்பா அண்ணே இரியா 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 போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசலாம், சரியா? டே புட்றா. ஒரே குரு எல்லாம் ஒன்னாரு ஒன்றும் பாகலேதா? டே ஒரு கட்டையும் விட்டுட்டு போய் படுத்து தூங்க, புரியுதா? అడ నువ్వు నాతో చెప్పేసి కదా అన్ని ప్రాబ్లం నా బాతుకురా పురియుదా? కొట్టి మొత్తం కరెక్టా వంది సేరணும், లేదంటే నేను నువ్వు కొట్టి పంపిస్తాను, అర్థమైందా? வைக்கிறேன். என்ன பவுன, இந்த பழைய மன்னர்கள்லாம் லாங் ட்ரிப் போயிட்டு வந்து ஒன்று கேட்பாங்களே தெரியுமா? என்னென்ன கேட்பாங்க? அதான்யா, மந்திரி யாரு, நாட்டில் மாதம் மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே. அந்த நிலைமை போச்சு நமக்கும். சரி சரி, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? நிறைய நடந்து போச்சுண்ணே. நீங்க பாட்டுக்கு ஆந்திராவில் போய் இருந்துட்டீங்க, ஒரு கான்டாக்ட் நம்பர் கூட கொடுக்கல. இங்க என்னன்னா என்னென்னமோ நடந்து போச்சுண்ணே. என்னையா நடந்துச்சு? நீங்க இல்லாம இங்க ஒரு கொலையே நடந்துச்சுண்ணே. கொலையா? என்னையா சொல்ற நீ? நாம எல்லாம் எப்படியா கொலை நடந்துச்சு? நம்ம வேலையை அடுத்தவன் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? சரி, யாரு போட்டது யாரு சாஞ்சது? அதானே நம்ம அபிமேடத்தோட புருஷன் இருக்கானே பாஸ்கர். ஆமா, அவன் கட்டிக்க இருந்த ரஞ்சனிங்கிற பொண்ண கல்யாணத்தன்னைக்கு காலையில யாரோ போட்டு தள்ளிட்டாங்கண்ணே. ஐயோ, என்னண்ணே இவ்வளோ அனுதாபப்படுறீங்க? தாய் கொலமாச்சே, அதனாலதான். சரி, யார் போட்டது? அதானே புரியல. ஆனா போலீஸ் சந்தேகத்து பேர்ல நம்ம தொல்காப்பியனையும் அபிமேடத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அட பாவி, என்னையா சொல்ற? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற நீ? ஆமாண்ணே, அபிய ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைண்ணா, அபிமேடத்தை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த தொல்காப்பியனை உள்ளதானே வச்சிருக்காங்க, அவன் தான் பண்ணிருப்பான்னு போலீஸ் ரொம்ப சந்தேகத்துல இருக்காங்கண்ணே. அடடே, ஒரு மாசம் நான் ஊர்ல இல்ல, தலைநகரம் கொலை நகரம் ஆகி போச்சு. சரி, எல்லாம் நல்லது தான். மேடம் வெளியே வந்துட்டாங்க. மேடம் வெளியே வந்துட்டாங்கண்ணே. மேடம் வெளியே, தொல்காப்பியன் உள்ள. சிவதாஸுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நீ கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பிய, இந்த தொல்காப்பியன் ரொம்ப ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கிறான், அவனை போட்டு தள்ளணும்னு. இதுதான் கரெக்ட் டைம். அட போங்கண்ணே, அவன் வெளியே இருந்தப்பவே ஒன்றும் பண்ணாம விட்டுட்டீங்க. இப்போ அவன் உள்ளல இருக்கான். ஆட கூறு கட்ட பவுனு, நம்ம ஃபீல்டு என்ன, அதுல உள்ள நெளிவு சொல்லியெல்லாம் என்னன்னு தெரியாம இவ்வளவு நாளா என் பக்கத்திலே இருந்திருக்கிறிய. இத பாரு, ஜெயிலு வந்து நமக்கு மாமியார் வீடு மாதிரி, அங்க நமக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஆமா, அவன் எந்த ஜெயில இருக்கான்னு சொன்ன? அதானே நம்ம ரத்னா இருக்கானே, அந்த ஜெயில தானே இருக்கான். அங்கதானே? ஆமாண்ணே. அப்போ நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் வேற போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம மேலேயும் யாருக்கும் சந்தேகம் வராது. மெசேஜ் சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. சரி, தொல்காப்பியனா? மேடம், அபி மேடம்,
నేను నెరింగి వచ్చేసాను. அக்கா, அம்மா, சித்தி, அக்கா வந்தாச்சு. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? இல்ல அபி, என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. அம்மா, ஏதாவது நல்ல காரியம் நடந்து நான் வீட்டுக்கு வந்தா நீ திருஷ்டி சுத்தி போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு நடந்ததே ஒரு திருஷ்டி மாதிரியான விஷயம் தானேம்மா. இல்ல அபி, இப்படி நடந்து போச்சேம்மா. எனக்கு நினைக்க நினைக்க நெஞ்சு பதறுது. அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இல்ல கடவுளே இல்லையா? அம்மா, ஒண்ணும் நடக்கலம்மா. என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அபி, உன் மேல இப்படி ஒரு அபவாதம் அசிங்கமா விழுந்துருச்சேம்மா. ஒண்ணும் இல்லம்மா, நீ அழாத. நம்ம மனசாட்சி தெளிவா இருக்கிற வரைக்கும் எந்த அபவாதமும் எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. அபி, உனக்கு இருக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இல்லம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க புழுங்கிட்டு இருக்கோம். சரி, உள்ள வாமா. ஏதாவது சாப்பிடுறியா அபி? வேண்டாம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிம்மா இருக்க? இருக்கேன் சார். வாங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா. என்னம்மா, என்னமோ கேள்விப்பட்டேம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. நீ தங்கமான பொண்ணு, என்னவா பண்றது? உனக்கு போய் இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தமா இருக்குமா. எல்லாம் தலைவிதிங்க. கடவுள் எங்களை அளவுக்கு மீறி சோதிக்கிறா. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கையில என்ன இருக்கு? பிரச்சனைகள்லாம் எப்படி வந்துச்சோ அது மாதிரியே விலகி போகும். நம்பிக்கையோட இருங்க. நன்றி சார். இதுல என்னமா இருக்கு? ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன். இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? என்ன சார்? இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருமா. வீட்டை காலி பண்ணுமா? என்னங்க இது திடீர்னு? ஆமாம்மா, நீங்க வேற வீடு பார்த்து போயிடுங்க. சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இதுல என்னம்மா அநியாயம்? ஏன் வீடு தானே, இதை நான் வேணும்னு கேட்கறது அநியாயமா? நீ இப்படி கேட்கறது என்னம்மா நியாயம்? அது இல்ல சார், நாங்க எல்லாரும் ரொம்ப நொந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல நீங்க இப்படி வந்து சொல்லலாமா? இந்த நேரத்துல தான் நான் சொல்லி ஆகணும். நாங்க ரொம்ப கௌரவமான ஆளுங்க. இந்த வீட்டுக்கு போலீஸ் வர்றது எங்க கௌரவத்தை ரொம்ப பாதிக்குது. சார், என்ன நீங்க எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியுமா, நீங்க நல்லவங்க தான், எனக்கு சந்தேகமே இல்லை. அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா போலீஸ் வர்றதும் நீங்க ஜெயிலுக்கு போறதும் என் பேரை கெடுக்குதுமா. என்னங்க இதெல்லாம்? அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இன்னார் வீட்டுக்கு போலீஸ் வருதுன்னு ஊர்ல பேசுறது எனக்கு தேவையா? சொல்லுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சுமாரு. சரிங்க சார், சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துடுறோம். ரொம்ப நல்லதுமா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் கூட வந்து விழுது
இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார். அபி, அம்மா, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லம்மா. இத்தனை வருஷமா இந்த வீட்டு எவ்வளவோ நல்லபடியா அதிகமா வாடகை வாங்காம எங்களுக்கு விட்டு வச்சிருந்தீங்க. எங்க கிட்ட நீங்க ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா அபி. அப்ப நான் கிளம்புறேம்மா. அபி, அழாதே. அக்கா, என்னக்கா இது? இந்த வீட்டை விட்டு எப்படிக்கா நம்ம வேற இடத்துக்கு போறது? என்னம்மா பண்றது? உறவாவும் நட்பாவும் இருக்கிற மனுஷங்களே நம்மள பல நேரங்கள்ல விட்டுட்டு போயிடுறாங்க. இது நம்ம வாழ்ந்த இடம், ஆனா இது நமக்கு சொந்தம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நாம இதை காலி பண்ணிட்டு போய்தான் ஆகணும். உடம்ப விட்டுட்டு உயிர் போற மாதிரி. என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆமா ஆர்த்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பூமிக்கு நம்ம கொஞ்ச நாள் வரோம், வாழ்ந்துட்டு நம்ம போயிடுறோம். அது ஒரு நிஜம். அதையே நம்ம ஏத்துக்கிட்டு வாழும்போது இந்த வீட்டை விட்டு நம்ம போய் தானே ஆகணும். போயிடலாம் ஆர்த்தி, இந்த வீட்டை விட்டு நாம போயிடலாம். சரி, அழாதீங்க. இனிமே இங்க யாரும் அழக்கூடாது. நீ வீட்டுக்கு போலியா? கிளம்பணும்க்கா. உனக்கு எக்ஸாம் வருது, நீ படிக்கணும். படிச்சு பெரிய ஆளா வரணும். உன் புருஷன் வீட்டுல நல்ல பேர் வாங்கணும். வீட்டுக்கு கிளம்புறியா? போ.